ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சாவித்திரியை பிரிந்த பின் நான் துக்கப்பட்டேன் அப்படின்னு ஜெமினி கணேசன் சொல்லியிருக்காரு. திரையுலக கலைஞர்கள் என்னை தேடி வந்து ஆறுதல் கூறியது நிஜம்தான். ஆனாலும் பிரிவு தாங்க முடியாமல் தூக்கு மாத்திரை சாப்பிட்டேன். என்னை காப்பாற்ற ஓடி வந்தது டாக்டர் நண்பர்கள் தான். ஆனால் சாவித்திரியை அந்த மருத்துவர்களால் கூட காப்பாற்ற முடியலை அப்படின்னு ஜெமினி மனமுருகி பதிவு பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர், சிவாஜி, என்டிஆர், நாகேஸ்வர ராவ் என பல கலைஞர்கள் இறுதி மரியாதை செலுத்த வந்தாங்க. சாவித்திரிக்கு பிள்ளையாக சில திரைப்படங்களில் நடித்த கமல் மட்டும் வரவே இல்லை. சாவித்திரிக்கு தாலி கட்டிய கையால் இறுதி சடங்கையும் செய்து அனுப்பி வைத்தேன். சாவித்திரி என்னை விட்டு பிரிய நினைத்தாலும் அவள் விட்டு போன கடமைகளை எல்லாம் நான் விட்டு கொடுக்காமல் செய்து முடித்தேன் அப்படின்னு ஜெமினி கணேசன் சொல்லியிருக்காரு. திரையில மனம் போல் மாங்கல்யம் கண்டு நிஜ வாழ்விலும் ஒன்று சேர்ந்தாங்க. பிராப்தம் அந்யோன்யமான அவர்களை பிரித்தது. சினிமா கேமராவின் தூரிகை நிழல்களில் ஜோதிமயமாக ஒளி வீசிய உன்னத காதல் ஜோடி முதல் 15 ஆண்டுகளில் வாழ்வாங்கு வாழ்ந்து அடுத்த 15 வருடங்களில் அதற்கான அன்பின் அடையாளங்களை தொலைத்தும் மறைந்ததே ஜெமினி சாவித்திரியின் நிஜ பிராப்தம். சாவித்ரி சௌபாகியவதி. அவருக்கு விஜயவாடாவில் சிலை நிறுவியிருக்காங்க. மறைந்த மகத்தான கலை அரசிகளில் தென்னிந்தியாவிலேயே நடிகர் திலகத்துக்கு மட்டுமே நினைவு சின்னம் இருக்குது. திரையுலகில் வானமே எல்லையாக விஸ்வரூபம் எடுத்து சாதனைகளின் ஆகாயமாக விரிந்து பறந்த சாவித்ரி வாழ்வின் மிச்சத்தில் அதல பாதாளத்தில் விழுந்து புரண்டாங்க. துயரத்துக்கு வடிகால் தேட பெண்கள் அனைவரும் தாய் வீட்டை தஞ்சம் அடைவாங்க. சாவித்ரி நினச்சிருந்தா பிராப்தம் தோல்விக்கு பிறகு எஞ்சியுள்ள தன் சொத்துக்களை வித்துட்டு விஜயவாடாவுக்கு சென்று ஆந்திர சகோதரர்களின் துணையோட சுகமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் நம் பண்பாட்டின் அடிச்சுவட்டில் ஏனோ புகுந்த வீட்டை மறக்காமல் காதலன் கணேசன் சுவாசிக்கும் சென்னை காற்றையே சுவாசித்து வாழ்ந்து மறைந்தும் போனார் சாவித்ரி. சாவித்ரி அவர்கள் கோமாவில் விழுவதற்கு முன்பு மனநிறைவோடு வார இதழ் ஒன்றில் ரசிகர்களிடம் கடைசியாக மனம் திறந்து பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைத்து சாதிக்காத விஷயங்களே கிடையாது. எதிர்காலம் என்பது நமது கையிலா இருக்கிறது. பல ஆண்டுகளாக நான் கலைத்துறையிலேயே இருந்து விட்டேன். வாழ்வில் எத்தனையோ குடும்ப பொறுப்புகள் இருந்தாலும் கலையை விட்டு என்னால் அகலவே முடியாது. நான் வளர்ந்தது கலையில், வாழ்ந்தது கலையில், வாழ இருப்பதும் கலையில்தான். அதே போல் நான் கடைசியாக போவதும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அரசன் அன்று காப்பான், தெய்வம் நின்று காக்கும் என்பது என்னை பொறுத்தவரையில் நிஜம். மனித உருவத்தில் இரக்கமற்றவர்களாகவும் இதயமற்றவர்களாகவும் இருந்து என்னை இன்னல்களுக்கு ஆளாக்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் இருந்தாலும் கூட நான் வணங்கும் தெய்வம் மனித உறவில் தான் என்னை ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு எண்ணும்போது ஏதோ சில நாட்கள் நான் பட்ட வேதனையெல்லாம் மறந்து போய்விடுகிறது. எளிய வாழ்க்கையை மேற்கொண்டாலும் என் மனதுக்கு ஒரு நிறைவையும் அமைதியையும் கிடைக்கிறது. மலர்கள் மனம் வீசிய பிறகு வாடி மறைந்து விடுகிறது. பாசமலர் அப்படி இல்லை. நாளாக நாளாக அதற்கு வாசம் அதிகம். உங்கள் உள்ளங்களில் நான் என்றென்றும் ஒரு பாச மலராகவே இருந்து மனம் பரப்பி கொண்டிருக்க வேண்டும். அதுவே என் ஆசை அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை கான் என நடிப்பில் என்றோ நிரூபித்த சாவித்ரிக்கு புகழ் கிரீடம் சூட்டுவது தமிழர்களின் தலையாய கடமை. தமிழக அரசு நடிகர் திலகம் சிவாஜி அப்படிங்கிற பெயரில் விருது வழங்கி சிறப்பிச்சு வருது. அதே போல் சாவித்திரியின் நினைவாகவும் புதிய பரிசு ஒன்றை அறிவித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுதான் சாவித்திரிக்கு நம்ம செய்கிற கடமையாகவும் இருக்கும். தமிழர்கள் நடிகர் திலகத்துக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய மரியாதையாக அது காலமெல்லாம் நிலச்சிருக்கும். நமது ஞாபகங்களின் தாலாட்டில் சாவித்திரி நிம்மதியாக மிக தைரியமாக உறங்கி கொண்டிருக்காங்க. தனக்கு இணையான இன்னொரு நடிப்பு சுரங்கம் யுகங்கள் தோறும் தேடினாலும் நிச்சயம் கிடைக்காது என்கிற நெஞ்சுறுதியின் நிறைவில் நடிகர் திலகம் தொடர்ந்து தூங்கட்டும். ஒருவர் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறாகவோ காவியமாகவோ ஆவதில்லை. ஆண்டவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட 1000ல் ஒருவருக்கு தான் வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய காவியமாக ஆயிருக்கு. அந்த 1000ல் ஒருவர் தான் நடிகர் திலகம் சாவித்ரி. அவரது வாழ்க்கை வரலாற்றை இங்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதில் ராஜ் டிவி பெருமைப்படுகிறது. கிட்டத்தட்ட 250 எபிசோடுகளுக்கும் மேலே சாவித்ரி அவர்களுடைய வெற்றி திரைப்படங்கள், தோல்வி திரைப்படங்கள் அப்படின்னு அவங்களுடைய திரை பயணத்தில் நடந்த அத்தனை சுவாரஸ்யமான விஷயங்களையுமே ரொம்ப டீட்டெயிலிங்காக இந்த ஷோவில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். ரசிகர்களாகிய உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இவ்வளவு தூரம் இந்த எபிசோடுகள் வந்திருக்காது.
எந்த நிகழ்ச்சியிலையும் சாவித்திரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின விரிவான ஒரு டாக்குமெண்ட்ரி கிடைக்காது. நம்ம நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட அவங்க நடித்த அத்தனை திரைப்படங்களின் தொகுப்பையுமே வழங்கியிருக்கோம். இது வெறும் நிகழ்ச்சி மட்டும் இல்லை, ஒரு விரிவான சிறப்பான டாக்குமெண்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். ரசிகர்களான உங்களுடைய ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.